Hi friends, இன்னைக்கு வீடியோல போட் neck blouse பேக் ஓப்பன் வச்சு ஃப்ரண்ட்ல பிரின்சஸ் கட் வச்சு எப்படி நம்ம கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழ கிராஸா இருக்கு இல்லைங்களா கிளாத். ஸோ அதை ஸ்ட்ரைட் பண்றதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட் சைடில் வந்து க்ளோசிங் சைடு இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். இப்போ 1/4 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம வந்து பேக் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக ஹூக்ஸ் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஹூக்ஸ் பட்டியிலேருந்து நம்ம சுற்றியும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அளந்துக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸுடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சு. இப்போ 26ல் 4ல் ஒரு பாகம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் டேப் எடுத்துகிட்டு 26 இன்ச் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து டபுளாக ஃபோல்டிங் பண்ணுறேன். ஃபோல்டிங் பண்ணணும் அப்படின்னா 13 இன்ச் வருது. இப்போ 13 இன்ச்சை மறுபடியும் டபுளாக ஃபோல்டிங் பண்ணோம் அப்படின்னா 6.5 இன்ச் வரும். ஸோ ஒன் சைடுடைய அளவு வந்து இடுப்பு சுற்றளவு 6.5 இன்ச்சு. இப்போ இந்த 6.5 இன்ச்சை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஹூக்ஸ் பட்டிக்காக ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு அதிலிருந்து 6.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது சென்டரில் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சும் சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச்சும் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ப்ளவுஸுடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது போட் நெக் ப்ளவுஸோடைய அளவு வந்து நான் 13.5 இன்ச் எடுத்திருக்கேன். 13.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். ஓகே, 13 இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். நல்லா ஹைட்டாக இருக்காங்கன்னா 14.5 இன்ச் அல்லது 15 இன்ச் வரைக்கும் கூட நம்ம ப்ளவுஸுடைய லென்த் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸுடைய செஸ்ட் அளவு எவ்வளோன்னு பார்க்கணும். செஸ்ட் அளவு பார்க்குறதுக்கு இப்போது நம்ம ப்ளவுஸுடைய இடுப்பு சுற்றளவு என்னன்னு பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு 6.5 இன்ச்சு. இப்போ 6.5 இன்ச் கூட நம்ம போட் நெக் ப்ளவுஸ் அப்படின்னா 2 இன்ச் ஆட் பண்ணணும். ஸோ 2 இன்ச் ஆட் பண்ணால் 8.5 இன்ச் வருது. இப்போ இந்த ப்ளவுஸுடைய செஸ்ட் அளவு 8.5 இன்ச்சு. போட் நெக் ப்ளவுஸ்க்கு இப்படி தான் நம்ம செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த செஸ்ட் அளவு வந்து நம்ம எங்கே குறிக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஷோல்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக இடுப்பு சுற்றளவுலேருந்து நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணி செஸ்ட் அளவு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த செஸ்ட் அளவுலேருந்து பாதி எவ்வளோன்னு பாருங்கள். 8.5 இன்ச்சில் பாதி 4.25. இப்போது ஹூக்ஸ் பட்டி வி பட்டிக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து தள்ளி 4.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாக போட் நெக் அப்படின்னா காமனாக எல்லா சைஸுக்குமே நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா தள்ளி 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 4.25 மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக எவ்வளோ ஷோல்டர் இருக்குதுன்னு பாருங்கள். அதை அப்படியே கீழேயும் நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ டோட்டல் ஷோல்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆம்ஹோல் லென்த்து நம்ம இங்கேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டோட்டல் ஷோல்டர் எவ்வளவோ அந்த ஷோல்டருடைய அளவை கூட நீங்கள் ஆம்ஹோல் லென்த்தாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 7 இன்ச் வந்து காமனாக கரெக்டாக இருக்கும் எல்லா சைஸுக்குமே. ஸோ 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து சென்டர் நம்ம குறிச்சிட்டு ஸ்கேல் வச்சு கிராஸாக லைன் போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து 1.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆம்ஹோல் லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செஸ்ட் அளவு நம்ம 8.5 இன்ச் வந்தது இல்லையா, ஸோ 8.5 இன்ச்சை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஹூக்ஸ் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் 8.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆர்ம் ரவுண்டு வரையணும். ஸோ ஃப்ரண்ட் ஸ்கர்வ் ஸ்கேலை எடுத்துகிட்டு நம்ம இந்த 2 பாயிண்ட்டையும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஆர்ம் ரவுண்டு வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்டு போட்டாச்சு. அடுத்தது
கழுத்து அகலம் எவ்வளோன்னு பார்க்கணும். கழுத்து அகலமும் ஷோல்டரும் பார்க்கறதுக்கு இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு கழுத்து அகலம் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் கண்டுபிடிப்போம். இப்போ போட் நெக் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் கழுத்து அகலம் எவ்வளோன்னு பார்க்கணும் பேலன்ஸ் இருக்கிறத. ஸோ நான் வந்து ஷோல்டர் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். பொதுவாக 3 இன்ச் கொடுத்தாலே போதும். நீங்கள் 2.5 இன்ச் வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கழுத்தகலம். அதை வந்து கீழே அப்படியே இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ போட் நெக் ப்ளவுஸ் அப்படின்னாலே நம்ம 3.5 இன்ச் வந்து கழுத்து இறக்கம் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். 3.5 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்குமே நம்ம கொடுக்கலாம். இப்போ 3.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமே இந்த மாதிரி 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு எல் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது போட் நெக் வந்து நம்ம அந்த ஷேப் ட்ரா பண்ணணும். ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக மெத்தேட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஸ்கர்வ் ஸ்கேலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பி வைங்க. இப்படி திருப்பி வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அழகாக அந்த போட் ஷேப் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ போட் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது கிராஸ் கொடுக்கணும். இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா கழுத்து அகலம் கட்ட நம்ம 1/4 இன்ச் கிராஸ் கொடுப்போம். அதுவே போட் நெக் அப்படின்னா ஷோல்டர் கட்ட 1/2 இன்ச் வந்து கிராஸ் கொடுக்கணும். ஸோ ஸ்கேல் வச்சுட்டு கழுத்து அகலம்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் 1/2 இன்ச்சுக்கு கிராஸாக லைன் போட்டுக்கலாம். அதே போல் கீழே வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கிராஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கழுத்து வந்து கட் பண்ண போகிறதில்ல. ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பேக்கோடைய கழுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி கிராஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுற்றியும். இப்போ கீழே கிராஸாக இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சென்ட்ரு டாட் கொடுக்கறதுக்காக இப்போ இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவு வரைக்கும் நம்ம ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சென்டரை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து டாட் எந்த அளவுக்கு நம்ம லென்த் பிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து 2 சைடாக 1/2 இன்ச் பிரித்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இப்படி கிராஸாக லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம கட் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபுல் ஆம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி தான் நம்ம ஆம் ஹோல் அளவை அளந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல் ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 8.25 இன்ச் இருக்குது. ஸோ இந்த 8.25 இன்ச் கூட 1 இன்ச்சை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7.25 இன்ச் வரும். இந்த 7.25 இன்ச் வச்சு தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். டபுளாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம 7.25 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த 7.25 இன்ச் வந்து ஸ்லீவுடைய அகலமாக எடுத்துக்கலாம். ஸோ 7.25 இன்ச் நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ கிளாத் வந்து கீழே கிராஸாக இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு
சீம் அலவன்ஸ்க்காக 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவுடைய லென்த்து வந்து நான் 9.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடும் அதே மாதிரி 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம லைன் போட்டுடலாம். இப்போ சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கேப் டவுன் கொடுக்கறதுக்காக இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். 30 இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா 3 இன்ச் கேப் டவுன் கொடுக்கணும். அதுவே 31 இன்ச்சுக்கு மேலே போச்சு இடுப்பு சுற்றளவு அப்படின்னா 3.5 இன்ச் கேப் டவுன் கொடுக்கணும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வந்து 26 இன்ச் இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறனால நான் 3 இன்ச் வந்து கேப் டவுன் கொடுக்குறேன். இப்போ 3 இன்ச் கேப் டவுன் கொடுத்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து டேப்பை வச்சுட்டு இங்கே 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட சென்ட்ரு வந்து நம்ம குறிச்சிக்கலாம். சென்ட்ரு வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே நம்ம சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா லைன் போட்டுடலாம். ஸ்கேல் வச்சு இப்படி 2 பாயிண்ட்டையும் சேர்த்து லைன் போட்டுட்டு டேப் எடுத்துகிட்டு இதனுடைய சென்டர் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இதோட சென்டரை வந்து இப்படி டேப்பை வச்சு குறிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கேருந்து 1/4 இன்ச் இறக்கி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் ஸ்கேலை எடுத்துகிட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச் இறக்கி இப்படி கிராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போது கீழே வந்து நம்ம ஸ்லீவோடைய லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஹேண்ட் லூஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் விட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாச்சஸ் கொடுத்துக்கலாம் சென்டர்லேயும். அதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம சின்ன நாச்சஸ் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவுடைய கைக்குழி நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்லீவை வந்து சென்டரில் இருக்கு இல்லைங்களா, சென்டரில் இருந்து டேப்பை வச்சு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இதனுடைய சென்டரை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து 3/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட்ஸ் கர்வ் ஸ்கேலை வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம வளைவு ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்ஸ் கர்வ் ஸ்கேலை அப்படியே திருப்பி ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி நம்ம கைக்குழி உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கைக்குழி வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ பேக் பீஸ் நம்ம கட் பண்ணுறதுக்காக க்ளோசிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் வந்து க்ளோசிங்கில் தானே வரும் இல்லைங்களா, பேக் சைடுக்கு வந்து நம்ம ஓப்பனில் போட்டோம். ஃப்ரண்ட் சைடுக்கு க்ளோசிங் சைடு போட்டுட்டு இப்போ பேக் பீஸை எடுத்து இந்த 1/4 இன்ச் ஹூக்ஸ் பட்டி சைடுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றியும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம இந்த சென்டரில் ஊசியை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா பேக் சைடு வந்து அதனுடைய பாயிண்ட் வந்து விழுந்துடும். இப்போ இங்கே வந்து நம்ம டிசியில் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஸ்கேல் வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ட்ரேஸ் பண்ணும்போது அந்த அளவுகள் மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட சென்டரையும் நம்ம லைன் போட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி கட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக கீழே இருந்து மேலே 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து உள்ளே தள்ளி 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்ஸ் கர்வ் ஸ்கேலை எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வளைவாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம உள்ளே வந்து மார்க் பண்ணியாச்சு. போட் நெக் வந்து நம்ம போட் நெக் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆர்ம் ரவுண்டு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட் பீஸில். ஓகே, இப்போ கீழே வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணி லைன் போட்டுடலாம். இப்போ ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் 5.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இங்கே 5.5 இன்ச் வந்து எடுத்துகிட்டு மேலே என்ன கழுத்து அகலம் இருக்கோ அதே அகலம் கீழேயும் குறிச்சிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதிலிருந்து சென்டர் பாயிண்ட் நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ கிராஸாக லைன் போட்டுட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் நான் மேலே மார்க் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட்ஸ் கர்வ் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம கழுத்து இறக்கம் வந்து வளைவு வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 26 இன்ச் இடுப்பளவுக்கு நம்ம இந்த இடத்துல 3.25 இன்ச் மார்க் பண்ணணும். அதுவே 30 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா 4 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இங்கே 3.25 இன்ச் 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நான் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ மேலேருந்து கீழே ஃப்ரண்ட்டுடைய இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா கப் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இறக்கம் வந்து நான் 10 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 2 சைடும் டாட் பிடிக்கிறதுக்காக 1.25 இன்ச் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த சைடில் எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணணும். பிரின்சஸ் கட் அப்படின்னாலே நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணணும். நார்மல் ப்ளவுஸ்க்கு 1.25 இன்ச் மார்க் பண்ணுவோம். ஸோ மேலேருந்து கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுடலாம். அதே போல் இந்த சைட்லேயும் கிராஸாக லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பிரின்சஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எப்படி பிரின்சஸ்க்கு வந்து ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்க்கலாம். கைக்குழிக்கு வந்து நம்ம ஆர்ம் ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ உள்ளே வந்து உள்ளே தள்ளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே சென்டரில் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஆப்போசிட்டில் இன்னொரு சைட்லேயும் நம்ம அந்த ட்ரேஸ் எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம நீடில் வச்சுட்டு ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட்லேயும் நம்மளுக்கு அந்த பாயிண்ட் விழுந்துடும். இப்போ திருப்பிட்டு டிசியை வச்சு அந்த இடத்துல பாயிண்ட் குறிச்சிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது பிரின்சஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணாமே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். இப்போ இதை மெயின் கிளாத்தில் போட்டு நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.